எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. ஸோ இதில் மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். எத்தனை வினாக்கள்? 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் கேள்வி, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. இரண்டாவது கேள்வி, வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிகச் சாத்து என்பர். பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். பெருவானம். முடியரசனின் இயற்பெயர். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. துரைராசு. வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர். வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் முடியரசன். முடியரசன். அடுத்து, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நூலக விதிகளை உருவாக்கியவர். நூலக விதிகளை உருவாக்கியவர் ஈரா அரங்கநாதன். அடுத்து, மாமல்லபுரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகாபலிபுரம். மகாபலிபுரம். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர். காமராசர். உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். மயங்கொலிகள். வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் துரைராசு. அதாவது எப்படி கேட்பானா, இது முடியரசன் தான். சில சமயம் அவருடைய இயற்பெயர் கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் அதை மறக்கக்கூடாது. அதுக்கோசம்தான் இந்த கேள்வி இன்னொரு முறை. அடுத்து, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. தவறானதை தேர்ந்தெடு. பனி. குளிர்ச்சி. ஏன்னா இந்த குளிர்ச்சிக்கு இந்த பனி தான் கரெக்டு. இந்த பனிங்கிறது வேலை, அதனால் இது தவறு. ஏரி நீர்நிலை, கூரை புடவை, வானம் வெடி. அடுத்து, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நற்றிணை. கீழ்கண்டவற்றில் காமராசரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது. ரோசாப்பூ துறை. மீதியெல்லாம் பாருங்க. பெருந்தலைவர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர், இதெல்லாம் காமராசர். ஸோ ரீசெண்டாக கூட இந்த கருப்பு காந்தி பேர் கூட கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவோர் யாருன்னு. இந்த காணொளி அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பொதுவான காணொளி. அடுத்து, இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஈரா அரங்கநாதன். காமராசர் வாழ்ந்த
டேஸ் இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. விருதுநகர் இல்லம், சென்னை இல்லம். அடுத்து 2/10/2000 ஆண்டு காமராசருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. அடுத்து அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் என்று பாடியவர். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் என்று பாடியவர். முடியரசன். முடியரசன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். 8 ஏக்கர். காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் துரைராசு, அதாவது முடியரசன். அடுத்து குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்து. இ தான் ஐக்கு இணை எழுத்து. கீழ்கண்டவற்றில் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. உதாரணத்துக்கு இங்கு, இது, இவை. கீழ்கண்டவற்றில் சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து அ, அங்கு, அது, அவை. கொன்றைவேந்தன் என்ற நூலின் ஆசிரியர். கொன்றைவேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். ஔவையார். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. வெளியேனா புறத்தே. அப்ப இதுக்கு புறச்சுட்டு. புறச்சுட்டு. தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் பி. ஆசாரக்கோவை 14 மேல்கணக்கு நூல்களுள் ஒன்று என்பது தவறு. ஏன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் ஆசாரக்கோவை. மீதிலாம் பாருங்க. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்லொழுக்கங்களின் தொகுப்பு என்பது பெயர். மூதுரை என்பது மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அடுத்த கேள்வி. சிறந்த நூலகருக்கு டேஸ் விருது வழங்கப்படுகிறது? டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு எத்தனை அடுக்குகளை கொண்டது? 8 அடுக்குகள். 8 அடுக்குகளை கொண்டது தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது எங்க இருக்குது? சென்னை. சென்னையில் கோட்டூர்புரம். அடுத்து காமராசர் ஆட்சி காலத்தில் காட்டாற்றை காரணம் காட்டி பள்ளிக்கூடம் அமைத்த ஊர்? பரமக்குடி. பரமக்குடி. கடலோடு விளையாடு எனும் பாடல் சு. சக்திவேல் தொகுத்த டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது? நாட்டுப்புறயியல் ஆய்வு. நாட்டுப்புறயியல் ஆய்வு. 2021 ஆண்டிற்கு திருவள்ளுவர் ஆண்டு 2052. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்? திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தவறானது எது? ஆப்ஷன் சி. ஏன்னா மா திராட்சை கிடையாது, மா பலாவாழை தான் முக்கணி. மீதி முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன்.
நானிலம் படைத்தவன் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புதியதொரு விதி செய்வோம். பொருந்தாததை தேர்ந்தெடு. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா காசோலை கிடையாது, வரையோலை. மீதிலாம் பாருங்க. கரன்சி நோட் பணத்தாள், கிரெடிட் கார்டு பற்று அட்டை, டெபிட் கார்டு கடன் அட்டை. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு. விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்த நாள் அறிவியல் தினம். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது செப்டம்பர் 5, இது பிப்ரவரி 28. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்றவர். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். ஔவையார். ஔவையார். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. சீனா. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ரெண்டு கூற்றுமே தவறு. இந்த ரெண்டு கூற்றுமே தவறு. அதாவது நாவின் நுனியை மேலெண்ணத்தில் முதல் பகுதியை ஒரு சொதால் ரகரம் தோன்றுகிறது என்பது தவறு. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரியே தான். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. 6 வல்லின மெய்யெழுத்துகளும் 6 மெல்லின எழுத்துகளும் இணை எழுத்துகள். சரி. இடையின எழுத்துகள் 6ம் யரள வளல ஒரே இனமாகும். சரி. அப்ப கூற்று 1, 2ம் மிகச்சரி. அடுத்து 43. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள். தரைதளம் சொந்த நூல் படிப்பகம். 4ஆம் தளம் பொருளியல். 5ஆம் தளம் கணிதம். 6ஆம் தளம் வேளாண்மை. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அகத்தே இருந்துச்சுன்னா அகவினா, புறத்தே இருந்துச்சுன்னா அது புறவினா. சில சமயம் இந்த அகவினானா என்ன, புறவினா என்னன்னு கீழே ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா, வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா. அப்போ கூற்று 1, 2ம் மிகச்சரியானது. அடுத்து 45க்கு ஆப்ஷன் ஏ. இவை அனைத்துமே சரி. அதாவது வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துகள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ மன்னிக்கவும், ஏ, யா, ஆ, ஓ இது 5 வினா எழுத்துக்கள். இதில் மொழியின் முதல்ல வரும் வினா எழுத்து ஏ, யா. எது, யார், யாவை, எவை. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துகள் ஆ, ஓ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துகள் வினா எழுத்து ஏ. அடுத்து பாருங்க, பொறுத்துக. இது பொருள் கூறுக. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும். பொருள் கூறுகன்னு வச்சுக்கலாம், அல்லது சொல் பொருள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது மல்லெடுத்தன வலிமை பெற்ற,
சமர், சமர்னா போர், களனி, வயல், நட்டல், நட்பு கொள்ளுதல், தூற்றும்படி, இகழும்படி. மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. மல்லெடுத்தன வலிமை பெற்ற, சமர்னா போர், களனினா வயல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல், தூற்றும்படினா இகழும்படி. அடுத்து மீண்டும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இளைத்துனா பதித்து, நன்றியறிதல், பிறர் செய்த நன்றியை மறவாமை, ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல், வற்றாமல் குறையாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அதான் சீர்தூக்கின். அடுத்து பாருங்க, இது பொங்கல் விழா வேற வேற மாநிலத்தில் இந்த மாதிரி வேற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. மகர சங்கராந்தி கர்நாடகா, லோரி பஞ்சாப், உத்தராயன் ராஜஸ்தான். அடுத்து 49வது கேள்வி. உழவர்கள் தை திங்களில் விதை விதைப்பர், ஆடி திங்களில் அறுவடை செய்வர். தவறு. ஏன்னா ஆடி திங்களில் தான் விதை விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வங்க மாற்றி இருக்குது. அடுத்து தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். சரி. தை மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை என்பது தவறு. ஏன்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் போகி திருநாள். ஸோ அப்போ கூற்று 1, 3 தவறு, கூற்று 2 சரி. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி பாருங்க. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் ரதக்கோவில் எனப்படும். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவ ரதம் என்று பெயர். இந்த ரதக்கோவில் மாமல்லர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. மாமல்லரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்பது தவறு. அப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னா, மாமல்லரின் காலம் எத்தனாம் நூற்றாண்டுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அர்ஜுனன் தவம் செய்யும் சிற்பப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகிரீதன் தவம் என்றும் கூறுவர். அப்போ இது சரி. அப்போ 1, 3 சரி, கூற்று 2 மட்டும் தவறு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. 50 வினாக்கள் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.